இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, நீ அமைதியாரு. பாரதி, அண்ணாவோட கோவத்துல நியாயம் இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட பேசிருக்கலாம், சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, ஆதியோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வந்தவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு. அதுக்கு நாமளே காரணமா போயிட்டோமே. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? அவங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது நீங்க. எனக்கு மனோவை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் அவசர அவசரமா இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது உங்க தப்பு. எனக்கும் நீங்க டைம் கொடுக்கல, அதனால என்னால உங்களுக்கு டைம் கொடுக்க முடியல. நான் பாரதி அக்கா கிட்ட போய் சொன்னேன், அவங்களுக்கு புரிஞ்சுது. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறை உங்களை விட அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அபி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அக்கா என்ன பண்ணாங்க? நான் போன் பண்ணி கூப்பிட்டதால தான் அவங்க வந்தாங்க. இல்லனா உங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. நீ பேசாம இருக்கியா மனோ? நமக்காக வந்தவங்கள எல்லாரும் கண்டபடி அவங்கள பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. அபி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல புரிஞ்சுக்க என்ன இருக்கு மனோ? ஏய், என்ன அபி ஓவரா பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷம் அம்மா அப்பா இல்லாத குழந்தைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நீ எனக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்துட்ட. இங்க பார், என்னைக்கு நான் ஏற்பாடு பண்ண நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்காம இந்த மாதிரி ரோட்ல போறவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியில நின்னியோ, அந்த நிமிஷமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த சொந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. அண்ணா, என்னண்ணா என்ன பேசிட்டு இருக்க? அபி நம்ம தங்கச்சி. இப்படி வெளியில போன சொன்னா எப்படினா? எங்க போவாவ? என்னங்க, அவ செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க பேசுறது கரெக்ட் ஆயிடாது. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் மட்டும் தான் பேசுவேன். இப்ப நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இதுதான் முடிவு. இந்த முடிவுல யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா அவங்களும் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. என்ன தைரியம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க? பண்ணதுதான் பண்ணீங்க. அப்படியே எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? மான மரியாதையாவது மிஞ்சிருக்கும். ஏதாவது காரணத்தை சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அனுப்பி வச்சிருப்பேன். இப்படி ஒரு அசிங்கம் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் எடுக்கிறது தான் முடிவு. ஏய், வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? இது என் தாத்தாவோட வீடு. இந்த வீட்ல இருக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனா நீங்களா இந்த வீட்டை விட்டு போங்க.